இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஆனால் இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டாக கண்ணதாசன் இறந்துட்டாரு. பழைய ஆல்ஃபுல்லாக இறந்துட்டாங்க வாலியை தவிர. ஓகே. ஜாம்பவான்கள் பூராமே விட்டு புதுசாக வரும்போது என்னென்னா இளையராஜா ஒரு கவிஞரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் கட்டுப்பாட்டுக்கு பாடலாசிரியர்லாம் வந்தாங்க. வைரமுத்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் வயசில் மூத்தவர் வைரமுத்து மட்டும்தான். மொத்த பல பாடலாசிரியர்கள் உருவாகி ஓகே. ஒரு வருஷத்துக்கு 100 படம் ஆச்சு பேர். ஒரு வருஷத்துக்கு 100 படம் 100 படத்துக்கிட்ட பாட்டு போட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு. இன்றைக்கெல்லாம் அனிருத்தெல்லாம் வருஷத்துக்கு 10 படம்ன்றது பெரிய விஷயம். 10ன்றது ரொம்ப ஜாஸ்தி. இதை தடிப்பாங்க, இங்கே டியூன் போடுறதுக்கு அங்கே போகணும்வாங்க, தாய்லாந்து போவாங்க, இதில் சிங்கப்பூர் போகணும்னுவாங்க, செசைல்ஸ் தீவுக்கு போவாங்க. டியூன் போட்டால் அங்கே போனால் தான் வருவீங்களுக்கு அப்படின்னு விஷயம் படம் நிறையா பேர் இருக்குது. ஆனால் இளையராஜா உட்காந்த இடத்துலேருந்தே காலைல டியூனை போட்டு மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் ரெக்கார்டிங் முடிச்சோம். இல்லை அதான் லீகலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு தான் எல்லாமே சொல்லணும். ப்ரொடியூசர் இவராக இப்போ டியூன் போடுறது இல்லை. ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கி தான் இவர் போடுறாரு. ஓகே. காசு கொடுக்காம இவராக வீட்டில் உட்காந்து டியூன் போடுறதில்ல. அப்போ இது 10 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் முழுவதுமே எல்லாருக்குமே காசு கொடுத்துறாங்க ப்ரொடியூசர். இன்னொரு விஷயமும் சொல்கிறார் இளையராஜா என் பாட்டை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது நீங்கள் எதாவது முடிஞ்சதை கொடுங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். 1000 ரூபா கூட கொடுங்க. பிரச்சனை நான் இந்த பாட்டை பயன்படுத்திக்கிறேன் பாடிக்கிறேன்னு சொல்லி. சரி 1000 ரூபா கொடுக்குறவரை பார்க்க முடியுமான்னு கேளுங்க. முடியாது. அனிருத் இருக்காப்புல. அனிருத்துக்கு போட்டியாக யாரும் இல்லாமல் இருந்தாங்க அது கீழே. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அபயங்கர் வந்திருக்காப்புல. அதனால் இப்போ ஒரு அனிருத்தா அபயங்கரான்ற ரேஞ்சு தான் போயிடும். இளையராஜாலாம் அவர் இசை ஞானி. அது அவருடைய காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள படங்கள்லாம் இப்போ உள்ள அப்டேட்டில் இல்லை அவர். ஓகே. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுமே இப்போதைக்கு அப்டேட்டில் இல்லை. இளையராஜா அவர்கள் அப்படியே ஒதுங்கிடுறது நல்லது. தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு புரியாத பல விஷயங்களை போய் காசுக்காக ரைட்ஸ் இன்னி ரைட்ஸை வச்சு இவர் என்ன பண்ண போகிறார்? 80 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார். இளையராஜா அவர்கள் தொடர்ந்து அவருடைய நிறைய பாடல்களுக்கு உரிமை கேட்டு கேஸ் போட்டுட்டு தான் இருக்காரு. அதை நம்ம பார்த்து தான் இருக்கோம். இப்போ சரிகமா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 132 பாடல்களுக்கு இளையராஜா அவர்கள் உரிமை கோர முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு சார்? அதாவதுமா இப்போ பாடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட தந்தை இசையமைப்பாளர். ஓகே. ரைட்டா? ஸோ ஒரு பாடலாசிரியர் அப்படின்னா ஒரு லிமிட்டு தான். தமிழில் ஒரு பாட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதுதான் கவிஞர்களுக்கும் இசையமைப்பாளருக்கும் வரக்கூடிய சண்டையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்ணதாசன் அவர்கள் இருக்க வரைக்கும் கவிஞர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. இசையமைப்பாளர்கள் பயப்படுவாங்க. கவிஞர் எழுத சொல்லி கவிஞர்னா கண்ணதாசன் தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். கண்ணதாசன்னா அவர் எப்போ வராரு, அவர் மூடு என்ன அப்படின்னா பார்த்து தான் எம்எஸ்வியாக இருந்தாலும் சரி எல்லோரும் டாமினேட் அவரை பண்ண முடியாது. அவங்க பார்த்து வந்தால் தான் கண்ணதாசன் வந்தார்னா தான் வெயிட் பண்ணுவாங்க, இன்னும் கொடுப்பாங்க, உட்காருவாங்க எல்லாரோட இதுலேயும். ஆனால் இளையராஜா வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டாக கண்ணதாசன் இறந்துட்டார். பழைய ஆல்ஃபுல்லாக இறந்துட்டாங்க வாலியை தவிர. ஓகே. ஜாம்பவான்கள் பூராமே விட்டு புதுசாக வரும்போது என்னென்னா இளையராஜா ஒரு கவிஞரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் கட்டுப்பாட்டுக்கு பாடலாசிரியர்லாம் வந்துட்டாங்க. வைரமுத்து இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் வயசில் மூத்தவர் வைரமுத்து மட்டும்தான். மொத்த பல பாடலாசிரியர்கள் உருவாகி உருவாக்காரு. ஸோ அப்படி அந்த பாடலாசிரியர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பழைய முத்துலிங்கம் இருந்தார். அவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரலையோ அவங்களெலாம் கழட்டி விட்டார். எல்லாம் டம்மி ஆகிட்டாங்க. அவர் எழுத செஞ்சாலும் மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தா தான். அதில் மியூசிக் டைரக்டர்னால் 90% டாமினேட் பண்ணவர் இளையராஜா. அவரோட கட்டுப்பாட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இசைத்துறையே இருந்தது. ஓகே. ஏஆர் ரஹ்மான் வர வரைக்கும் 70s எண்டிலேருந்து 90s வரைக்கும்
70 சென்ட்டுன்னு 80 சென்ட்டு 90s பிகினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் 15 வருஷம் இவர் மட்டும்தான் இசையமைப்பாளர். அதெல்லாம் யாரெல்லாம் அவங்கெல்லாம் வந்து ஆலமரத்துக்கு கீழே வச்ச புல் மாதிரி, அடையாளமே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இவர் கட்டுப்பாட்டில் இருந்தது, இவர் எல்லா ரைட்ஸையும் இவர் எழுதி வாங்கினார். இவர் தனியாக இன்ட்ரகோன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார், எக்கோன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார் நினைக்கிறேன். ஓகே. நான் இருந்தது பார்ட்னர் போட்டு வச்சுருந்தாரு. அப்போ ரைட்ஸ் இவர் கையில் இருந்தது. ஸோ இவருடைய பாடல்கள் தான் இவரை மாதிரி அதிக பாடல்கள் போட்ட இசையமைப்பாளர்கள் இல்லை, உலகத்திலே கிடையாது. ஓகே. ஒரு வருஷத்துக்கு 100 படம் வச்சுப்பார். ஒரு வருஷத்துக்கு 100 படம் வந்து 100 படத்துக்கிட்ட பாட்டு போட்டிருக்காரு ஒரு வருஷத்துக்கு. இன்றைக்கெல்லாம் வந்து அனிருத்தெல்லாம் வருஷத்துக்கு 10 படம்ன்றது பெரிய விஷயம். 10ன்றது ரொம்ப ஜாஸ்தி. இதை தடிப்பாங்க, இங்கே டியூன் போடுறதுக்கு அங்கே போகணுவாங்க, தாய்லாந்து போவாங்க, இதில் இப்போ சிங்கப்பூர் போகணுன்னுவாங்க, செசைல்ஸ் தீவுக்கு போவாங்க. டியூன் போட்டால் அங்கே போனால் தான் வருவீங்களுக்கு அப்படின்னு இசையமைப்பாளர் நிறையா பேர் இருக்குது. ஆனால் இளையராஜா உட்காந்த இடத்துலேருந்தே காலைல டியூனை போட்டு மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் ரெக்கார்டிங் முடிச்சுடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கையில் நிறையா பாடல்கள் இருந்தது. அப்படியே அதை ரைட்ஸாக மாற்றி வச்சுருந்தார். ஆனால் அவர் ஒன்று என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, எல்லாமே பாடல் எல்லாமே டெஸ்ட் டியூப் பேபின்னு தான் நினச்சிட்டார். இவர் வந்து ஒரு பாடலின் தந்தையாக இருக்கலாம், டியூன் போடுறது இவராக இருக்கலாம், அவர் யார் பாடணும்னு சொல்கிறது இவராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இசையமைச்சு அந்த பாட இனிமையாக கேட்க வச்சுருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு தாயின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தாய் தந்தை எல்லாமே சேர்ந்து அந்த குடும்பம், அந்த பிள்ளையை வளர்க்கணும், எல்லோரும் டாக்டரு எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். ஆமாம். ஆனால் இவர் என்ன செஞ்சார், நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு மமதையில் மிகப்பெரிய இசையமைப்பாளர், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் உச்சாணி கொம்பில் போனதோட விளைவு தான் அவருக்கே நிறையா பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தவிர யாருமே இல்லை இந்த உலகத்தில், நம்ம தான் டாப்புன்னு. அது உண்மைதான். அது இசையமைப்பாளரில் டாப் வந்து அவர் தான், இசை கடவுள்னே சொல்லலாம், அந்தளவு கிட்டத்தட்ட நெருக்கமாக சொல்லலாம். ஆனால் அது அவர் சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். இவர் என்னன்னா இவரே சொல்லிகிட்டு இருப்பார். அதுபோக இவ்வளோ பேரும் புகழும் அடைந்து உச்சாணி கொம்புக்கு போனவர் வந்து யதார்த்த வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றது தெரியாத, என்ன பேசணும், எங்கே எப்படி பேசணும், எதை பேசணுன்றது தெரியாத ஒரு மனுஷன். ஓகே. ஆனால் அவர் இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒதுங்கி போயிடணும். இவங்ககிட்ட பேசினா நமக்கு இவங்களுக்கு செட் ஆகுது, இவங்க வாழ்வியல் முறை வேறு, வாழ்வியல் வேறு பண்ண ஒதுங்கி போயிடணும். இவ்வளோ பணத்தையும் காசையும் சம்பாரித்து வச்சுக்கிட்டு திருப்பி இந்த பாட்டு எனக்கு, அந்த பாட்டு உனக்கு, உனக்கு ஃபைனை போடுறேன், உனக்கு சார்ஜ் பண்ணுறேன், அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுன்றது வந்து அவருடைய மதிப்பு மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய செயல்பாடுகள் குறைச்சிருச்சு. அது மேலும் இப்போ நீதித்துறையும் அவருக்கு ஒரு ஆப் அடிச்சு விட்டுருக்கு. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ அவர் இசையமைச்சு கொடுத்தாருன்னா அந்த பாட்டுக்கான வந்து சேலரியை வந்து வாங்கியிருப்பார் இல்லையா? ஸோ வந்து அப்படி வாங்கி இருக்கும்போது அந்த பாட்டுக்கான வந்து ரைட்ஸ் எடுக்கிறது வந்து லீகலி பாசிபிளா? இல்லை, அதான் லீகலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு தான் எல்லாமே சொந்தம். ப்ரொடியூசர் இவராக இப்போ டியூன் போடுறது இல்லை, ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கி தான் இவர் போடுறாரு. ஓகே. காசு கொடுக்காம இவராக வீட்டில் உட்காந்து டியூன் போடுறதில்ல. அப்போ இதை வந்து பட்டவர்தனமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் முழுவதுமே எல்லாருக்குமே காசு கொடுத்துறாங்க ப்ரொடியூசர். புரியுதா அவருக்கு? இசையமைப்பாளருக்கு, பாட்டு பாடுறவருக்கு, தபேலா வாசிக்கிறவருக்கு, மியூசிஷியனுக்கு, எல்லாருக்கும், பாட்டு எழுதினவங்களுக்கு எல்லாருக்குமே, அந்த நடிகர்களுக்கு, அதுக்கு வாயசைக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் யார் தலையில் விழுகுது? இது ப்ரொடியூசர் எல்லா காசையும் கொடுத்ததுக்கப்புறமும் இவர்கள்லாம் இது என்னோடது, இது உன்னோடதுன்னு சொல்கிறது வந்து, இந்த விஷயத்தை வந்து இனிமே வரக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் காசை வாங்கிட்டா ஓடி போயிடும், உனக்கு இந்த பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி படத்துக்கோ பாட்டுக்கோ, எப்படி படத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு நடிகர் நடிச்சிருக்கான்றக்கா ஏன் படம்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிச்சிருக்கேன், இத்தனை சண்டை போட்டிருக்கேன், இத்தனை பாட்டு பாடிருக்கேன், இத்தனை டான்ஸ் ஆடிருக்கேன் சொல்ல முடியாது. இத்தனை கதாநாயகி சொல்ல முடியுமா? இல்லை வில்லன் சொல்ல முடியும், என்னைய வச்சு தான் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஹோல் ரைட்ஸ் யாருக்குன்னா ப்ரொடியூசர். இந்த பாட்டில் மட்டும் இந்த கிரகம் ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. அப்படி இருக்கும்போது இளையராஜா வந்து ஏன் இது போன்ற ஒரு வயசில் மூத்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, இசை ஞானி, ஏன் இப்படி கேவலமாக சில்லறத்தனமாக இந்த விஷயத்தில் போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே ரொம்ப நாளாக இருக்குது. அவரும் சாக வரைக்கும் விட மாட்டார் போல், கண்ட இடத்துல அவமானப்பட்டு தான் சாகணுன்றது அது யார் இது பண்ண முடியும்? ஓகே சார். இப்போ இவர் கேஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த மாதிரி வேற எதனா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களா அவங்களுடைய பாட்டுக்கு வந்து உரிமை கேட்டு? இல்லை, பலரும் கொடுது. எம்எஸ் விஸ்வநாதன்லாம் என்ன சொன்னார், என் பாட்டை யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்திங்கன்னு தான் சொன்னார்.
ஆனால் ரைட்ஸ் அவர்கிட்ட இல்லை. ஆனால் இவர் விவரமாக என்ன பண்ணார்னா, இவர் 80கள் 90களில் ஒரு தனி நிறுவனங்கள், ரெக்கார்ட் நிறுவனங்களை வாங்கிட்டு ரைட்ஸை இவர் வாங்கினார். ஓ, ரைட்ஸ் நிறைய வாங்கி இப்போ வச்சிருக்காரு. அதுதான் பிரச்சனை. ஓகே. இவர் இவர் பாடலுக்கு மட்டும் கேட்கல. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட காசுக்கு பதிலாக ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காரு. சில பேர்கிட்ட காசை கொடுத்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு. ஓகே. ஸோ அப்போ ரைட்ஸ் இவருக்கு ஆனது. அப்போ இவர் தான் தயாரிப்பாளர். அதான் நம்ம சொல்கிறோம். இவர் சேமிப்பாளராக இவருக்கு உரிமை கிடையாது. இவர் தயாரிப்பாளராக இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னா இவருக்கு உரிமை இருக்குது. ரைட்டா? ஓகே. ஒரு டெய்லர் இருக்கார். இப்போ அன்லிமிட்டெட் ஸ்டோர் இருக்குது. ஒரு டிசைனர் இருக்கார். டிசைன் பண்ணி ஒரு ஒரே டிசைனில் ஒரு 5000 சட்டை தைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. பயங்கரமாக ஓடுது அந்த சட்டை. ஓடுதுன்னா இவருக்கு கொடுத்து சம்பளத்தோடு முடிஞ்சு போச்சு. நல்லா ஓடுதுன்றக்கா இவர் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இவர் போய் ஒரு 10 சட்டை போய் கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னா அந்த 10 சட்டை இவருக்கு சொந்தமானது. புரியுதா? அந்த மாதிரி தான் இளையராஜா. அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கார் இல்லையா, அதுக்கு இவர் ரெக்கார்ட் கம்பெனி வச்சுருந்தார். அந்த கம்பெனி வாயிலாக இவர் அந்த ரெக்கார்டை வெளியிட்றதுக்கு ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கார் இல்லையா, அது இவருக்கு உள்ளது. ஓகே. அதை யாரும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அதில் தான் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு, பல வழக்குகள் போயிட்டுருக்கு. அது எல்லோரும் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் இளையராஜா. என் பாட்டை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது நீங்கள் எதாவது முடிஞ்சதை கொடுங்க. ஓகே. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. 1000 ரூபா கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை. நான் இந்த பாட்டை பயன்படுத்திக்கிறேன், பாடிக்கிறேன்னு சொல்லி. சரி, 1000 ரூபா கொடுக்குறேன், அவரை பார்க்க முடியுமான்னு கேளுங்க. முதல்ல முடியாது. ஸோ அதுக்கான பெர்மிஷன் மட்டும் ஒருத்தர் வச்சுருக்காரு. ஓகே. ஒருத்தர் வச்சுருக்காரு மேனேஜர்னா ரைட்ஸ் வாங்கி கொடுங்க. அவர் தான் கொள்ளையாக கோடி கோடியாக அவர் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்காரு. அதனால் அந்த நம்பர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே தர மாட்டார். இவர் சொல்லுவார் 1000 ரூபா கொடுங்க, ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு இந்த பாட்டை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லுங்கன்னு. இங்கே ஒரு 500 ரூபாயோட போய் கேளுங்க பார்ப்போம் எதாவது கொடுக்குறாரான்னு. சும்மா வாயில் வடை சுடுறது தான். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அடுத்ததாக நிறைய படங்களுக்கு சாயபேங்கர் அவர்கள் கமிட் ஆகிட்டு இருக்காரு. எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது இப்போ இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்ன அப்படின்னா, மியூசிக் ஃபீல்டில் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போதைக்கு நம்பர் 1 இருக்கிறது யார்? இவன் தான் அனிருத். ஸோ அனிருத் இருக்கிறாப்புல. ஏஆர் ரஹ்மான்லாம் இப்போ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. அனிருத் இருக்காப்புல. அனிருத்துக்கு போட்டியாக யாரும் இல்லாமல் இருந்தாங்க, அது கீழே. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அபயங்கர் வந்திருக்காப்புல. அதனால் இப்போ ஒரு அனிருத்தா அபயங்கரான்ற ரேஞ்சு தான் போயிட்டு. இப்போ இளையராஜாலாம் அவர் இசை ஞானி. அது அவருடைய காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உள்ள படங்கள்லாம் அவர் இப்போ உள்ள அப்டேட்டில் இல்லை அவர். ஓகே. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானுமே இப்போதைக்கு அப்டேட்டில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? யுவன் சங்கர் ராஜா இருக்கார். அவர் சில மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அவர் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்தளவு ஸ்கோர் பண்ணுறது தான் ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த மாதிரி ஆழமான பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுல ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. ஓகே. அதில் ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட்டு. அது இளையராஜா தான் டாப்பு இன்றைக்கும். ஏஆர் ரஹ்மான் இருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுல யுவன் இருக்கார். இருந்தால் கூட இன்றைக்கி சாங்கை பொறுத்த அளவுக்கு பெரிய நடிகர்கள் எல்லாமே அனிருத் தான் அப்ரோச் பண்ணுறாங்க. மார்க்கெட் அனிருத்துக்கு தான் இருக்குது. இப்போ டாப்பில் இருக்குது. டாப் அனிருத். ஆமாம். இப்போ அபயங்கர் வந்ததுக்கப்புறம் அனிருத்துக்கும் அபயங்கரான்ற ஒரு நிலமையில் போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு இப்போ அனிருத்தே இவ்வளோ நாள் நீடித்ததே பெருசு. ஓகே. ஆனால் இனி வரக்கூடியவர்கள்லாம் ஒரு 5 வருஷம் பீக்லேருந்து அவ்வளோதான், 3 வருஷம் 4 வருஷம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஆல்பம் சாங்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. 1-2 சாங் இப்படி ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. இசைத்துறையே இப்போ டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஓகே சார். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இளையராஜா அவர்கள் அப்படியே ஒதுங்கிடுறது நல்லது. தன்னுடைய மரியாதையை காப்பாற்றி கொண்டு இந்த மாதிரி மக்களுக்கு புரியாத பல விஷயங்களில் போய் காசுக்காக ரைட்ஸு ரைட்ஸு வச்சு இவர் என்ன பண்ண போகிறார்? 80 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. இருக்கிறத வச்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு அவருக்கு இருக்க மரியாதை சர்வதேச அளவில் சரி. இன்னும் இளையராஜாவோட தீவிர பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஆமாம். அவர்களுக்கு அதை இது பண்ணிட்டு போகிறது தான் இவருக்கு மரியாதை. அதை பணத்தாசை காமிச்சு அவரை பைத்தியக்காரனாகிறது கூட இருக்குது சில பேர். அவர்கள் ஒழிஞ்சால்தான் இது ஒழியும். ஓகே சார். நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி.